நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் டிப்டாப்பாக அப்படியே நடந்து போகிறேனே, அடுத்து ஏதாவது ஒரு டூருக்கு கிளம்புறனோ அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பந்தாவாக எங்கே போகிறேன்னா துணி துவைக்க தாங்க போகிறேன். என்னது துணி துவைக்கிறதுக்கு மால்குள்ளே உனக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மால் உள்ளே தாங்க எனக்கு துணி துவைக்கிற வேலையே இருக்குது. ஏன்னா அங்கே தான் லாண்ட்ரியோட ஷாப் இருக்குது. அதாவது நம்ம இங்கே ரெசார்ட்டில் தங்கியிருந்த அந்த 10 நாளும் நம்ம அங்கே எதுவுமே துவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இங்கே மாலில் வந்து 24 ஹவர்ஸும் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு லாண்ட்ரி ஷாப், அதாவது லாண்ட்ரோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம துணி துவைக்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். நம்ம சொன்னோம் இல்லையா, ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மால் இருக்குன்னு. அங்கே அவென்யூ ஹப்னு 2ஆக பிரியும். அதில் அந்த ஹப்பு அப்படிங்கிற இடத்துக்கிட்ட நம்ம போனோன்னா நான் சொல்கிற இந்த லாண்ட்ரோமேட் வரும். இந்த மாதிரி லாண்ட்ரி பிளேசஸ் வந்து சிங்கப்பூரில் மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். வெளிநாடுகளில் பெரும்பாலும் இருக்கும். ரெசிடென்ட்ஸ் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே சில ஊர்கள்லாம், யூஎஸ் மாதிரி உள்ள ஊர்கள்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கப்பூரில் வந்து மாலில் மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு கம்யூனிட்டி பிளேசஸ்னு இருக்கும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அந்த மாதிரி இடங்கள்லேயும் கூட இது போல் லாண்ட்ரி பிளேசஸ் இருக்குது. நம்ம நினச்ச நேரத்தில், ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்னு போட்டிருக்கும், ஃபுல் ஓப்பனில் இருக்கும். நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் போய் துணி துவைச்சி, அது மட்டும் இல்லைங்க ட்ரையரும் இருக்கும், காய வச்சு மடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் இந்த லாண்ட்ரோமேட். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. வாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், முழு வீடியோயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ஹப் இருக்கு இல்லையா, இது வழியாக நம்ம வந்தோன்னாக்கா நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கமாக இந்த லாண்ட்ரோமேட் இருக்குது. இங்கே வந்து இதுக்கு மேலேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெசிடென்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வெளியாட்களும் வந்து இங்கே வந்து துவைச்சிட்டு போகலாம். இதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரத்துக்கான ஓப்பனில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த மால்லையும் சரி, காமன் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, இந்த கம்யூனிட்டி பிளேசஸ்னு, அந்த ஏரியாலையும் சரி ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸோடு வச்சுருப்பாங்க. நார்மலாக இந்த வெளியில் போகிறப்பையோ இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டாலோ, எனக்கு அப்படி தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். வாஷிங் மிஷின் எனக்கு திடீர்னு ஒர்க் ஆகாமல் இப்போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ தான் இந்த மாதிரி இடம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்து நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்குன்னு நம்ம தனியாக சோப்பு தூளோ இல்லை லிக்விட் ஐட்டம் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. காயின் போட்டு நம்ம பாட்டு துணியை போட்டு ஆன் பண்ணோன்னா சூப்பராக துவைச்சி நமக்கு கொடுத்துரும். இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாலில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்கள். 3 விதமான சைஸஸில் இருக்குது. ஓகே, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. நம்ம துணியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கும் பக்கத்தில் ட்ரையரும் இருக்குது. இதுக்கு பாருங்கள், ஷூக்குன்னே ஒரு இது இருக்குது. ஷூவை வந்து துவைச்சிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் ட்ரையரும் இருக்குது. அதே மாதிரி துணிகள் போடக்கூடிய இடங்கள் இல்லாமல் ட்ரை கிளீனிங் இடமும் இருக்குது. இதுவுமே 24/7 தான். துணி போடக்கூடிய வாஷிங் மிஷின்லேயே நம்ம பெட்டோட ஐட்டம்ஸோ இல்லை டோர் மேட்ஸோ இல்லை வேறு எந்த ஐட்டமும் போடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நான் பார்த்த புது விஷயம். ரொம்பவே அழகாக பிரித்து வச்சுருக்கிறதுனால அந்த ட்ரையராக இருக்கட்டும், நமக்கு வந்து அந்த வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், நமக்கு வந்து க்ளீனாக இருக்குமா, எல்லோரும் யூஸ் பண்ணி போகிறது அது வந்து ஹைஜீனியாக இருக்குமா அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். நல்லாவே ஹைஜீனிக்காக இருக்கும், சுத்தமான பிளேசஸாக இருக்கும். இந்த ட்ரையர் தான், இதுவுமே சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து துவைச்சிட்டு உடனே எடுத்து இதில் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 நிமிஷம் போட்டிங்கன்னா சுட சுட துணி அப்படி நல்லா காஞ்சி வரும். நம்ம அழகாக மடித்து எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு ட்ரையல் காட்டுறேன். நான் வந்து எடுத்து வந்த துணியை இதில் போட்டுட்டு நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து திட்டமான டெய்லி யூசஸ் துணி தான். ஸோ ரொம்ப இல்லாமல் $8 போட்டு நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாய்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காயின் ஒன்றா போட அது கவுண்ட் பண்ணிக்குது கரெக்டாக நம்ம போடுறத. அந்த $8 சொன்னோம் இல்லையா, $8 அது கரெக்டாக கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டடாக அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே அது டிட்டர்ஜென்ட் லிக்யூட் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதிலே எடுத்துக்கிட்டு நமக்கு சூப்பராக நமக்கு துவைச்சி கொடுத்துரும். துணியை மணக்க நல்லாயிருக்கும். ஸோ டைமிங் காட்டுது பாருங்கள், இப்போது 39 மினிட்ஸ் அது வந்து காட்டுது. அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த காயின் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்காது இல்லையா. ஸோ பணம் இருக்கிறத போட்டு எப்படி காயின் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சுருக்கமாக பணம் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து திரும்பி இந்த மாதிரி துப்பிடுற மாதிரி துப்பிடும் அந்த பணத்தை. ஸோ நல்லா நீட்டாக அதை வந்து தேய்ச்சி விட்டு அந்த பணத்தை உள்ளே சொருகணுன்னா நமக்கு கீழே காயின் கொட்டும். ஏன்னா $1 அந்த $1 காயின் தான் இதில் வந்து இந்த மிஷினில் போட முடியும். பணமோ வேறு எதுவும் போட முடியாது. இப்போ நல்லா நோட்டை வந்து அழகாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் போடுறேன். அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு $2 நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், அது கவுண்ட் பண்ணி $2 கொடுத்துருது. இப்படி தான் நம்ம காயினை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் போடணும். இப்போ ஷூவும் அதே மாதிரி ஒரு ஷூவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மழை நாளுங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதை நான் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரையரில் போட்டு காய வச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக காஞ்சிருந்துச்சு. செம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது இதே மாதிரி நான் கம்யூனிட்டி பிளேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட்டு HDB ஃப்ளாட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, என்னுடைய பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸுக்கு பக்கத்துலேயே, அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பிளேசஸ் சிங்கப்பூரில் நிறையா இருக்கும். நிறைய ஃப்ரூட் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்ஸு, அப்புறம் வெட் மார்க்கெட்ஸு, இந்த மாதிரி சாப்பாட்டு ஹேக்கர் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டு கடைகள் அப்படி உள்ள சூழ்ந்து இருக்கும். இது ஃபுல்லாக சுற்றி இருக்கும். இந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸில் தான் அந்த லாண்ட்ரோமேட் சொல்லக்கூடிய துணிகள் துவைக்கக்கூடிய இடமும் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இங்கேயுமே அதே சேஃபோடு இருக்கும், நல்ல சேஃப்டியாக இருக்கும். நைட்டில் 12 மணி கூட நான் வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து துவைச்சிருக்கேன். மழைக்காலங்களில் நிறையவே கூட்டம் இருக்கும். ஏன்னா துணி காய மாட்டேங்குதுங்கிறதுக்காக வீட்டில் துவைச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள ட்ரையரில் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. குழந்தைங்கள் துணி, யூனிஃபார்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காய வைக்கணுன்னாக்கா டக்குன்னு வந்து நம்ம யோசிக்காமல் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். காசு கொடுத்தா எல்லாமே கரெக்டாக முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயந்தான். பட் யூஸ்ஃபுல்லான விஷயம் இல்லையா, எப்போ வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு முடியாத பட்சத்தில் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவும் காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், பட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போதுமானது. எப்படி அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கும் கிளியராக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஆனால் ஷூக்கோ, டோர்மேட்ஸுக்கோ இல்லை பெட்டோட ஐட்டம்ஸ்க்கோ துவைக்கிறதுக்கான மிஷின் இங்கே கிடையாது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 இடத்துக்கு போயிருக்கேன். அங்கே இந்த மாதிரி காமன் ஏரியாவில் உள்ளதில் கிடையாது. அந்த மாலில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதனால தான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இங்கேயும் அந்த காயின் மிஷின் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அந்த ருப்பீஸை, அதாவது அந்த நோட்டை போட்டுட்டு, ருப்பீஸ்னே வருது, அந்த டாலர் நோட்ஸை போட்டுட்டு நம்ம காயின் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து அதைப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இடம் நான் சொல்லுவேன். துணிகளை போட்டுட்டு அந்த அரை மணி நேரம் ட்ரையராக இருக்கட்டும், அரை மணி நேரம் துவைக்கிற நேரமாக இருக்கட்டும், அதுக்கிடையில் நான் போய் ஏதாவது ஷாப் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நான் இப்போ வெளில தங்கியிருந்து வெளில தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் போட்டுட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதை துவைச்சதை தூக்கி ட்ரையரில் போட்டுட்டு மறுபடியும் போய் ஏதாவது ஷாப்பிங் போய் வேணுங்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வரதும் கரெக்டாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி ஒரு 2-3 வேலைகளை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ட்ராலி பேக் மாதிரி வச்சுருப்பேன். தூக்குற மாதிரி பேக் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் துணிகளை தூக்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கு ட்ராலி பேக் மாதிரி இருந்தால் டீசெண்டாகவும் இருக்கும், சூப்பராக ரொம்ப தூரம் நம்ம நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நானும் சூப்பராக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக டெசர்ட்லாம் சாப்பிட்டுட்டு
போகிறதுக்கும் எல்லாம் முடிஞ்சு தயாராக இருந்துச்சு. துணிகளை மடிச்சுட்டு ஷூவையும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், டாட்டா பாய் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்படி தான் இந்த 10 நாளில் என்னுடைய துணிகளை நான் துவைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் இனிமேல் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.